பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்துத் தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசகப் பெருந்தகை திருச்சதகத்தில் ஆத்மசுத்தியில் தொடர்ந்து பாடுகிறார். வினை என்போல் உடையார் பிறர் ஆர் உடையான் அடி நாயேனை தினையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பு அன்று. மற்று அதனாலே முனைவன் பாதம் நல் மலர் பிரிந்ததும் நான் முட்டிலேன் தலை கீரேன். இணையன் பாவனை இரும்பு கல் மனம் செவி இன்னது என்று அறியேனே அப்படின்னு தன்னைத்தானே நினைத்து பாடுகிறார். தினையின் பாகமும் அப்படின்னா சிறிதளவாவதும், திருக்குறிப்பு அன்று அப்படின்னா சிவனார்க்கு சம்மதம் அன்று, முனைவன் அப்படின்னா அனைத்துக்கும் ஆதி காரணன், முட்டிலேன் அப்படின்னா முட்டி மோதுகிறேன் இல்லை, கீரேன் அப்படின்னா பிளந்து கொள்கிறேன் இல்லை, இணையன் அப்படின்னா இத்தகையவனாகிய எனது, பாவனை அப்படின்னா உணர்ச்சி, வினை என்போல் உடையார் பிறர் ஆர் உடையான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். என்னை போல கொடிய வினை செய்தவன் வேறு யாருமே இல்லை. யாராவது இருக்கீங்களா? என்ன மாதிரி தீவினை செய்தவர்கள் யாராவது இருக்கார்களா அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லை அப்படிங்கிறார். அடி நாயேனை தினையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பு அன்றுங்கிறார். உடையவன் என்னை உடையவன் அல்லவா, என்னதான் அவன் ஆட்கொண்டான். அப்படிப்பட்ட இறைவனுடைய திருவருள் என்னை பிரிஞ்சு இருக்கிறதாவா இருக்கும்? நிச்சயமாக இருக்காது. என்னை பிரிஞ்சு போயிட்டாரு, நான் பிரிஞ்சு தனியாக வந்துட்டேன் அப்படின்னா நான் யோசித்து பார்க்குறேன். ஒருவேளை சுவாமி எனக்கு தகுதி இல்லைன்னு என்னை விட்டு போயிருப்பாரோ? என்னை விட்டு பிரிஞ்சது அவர் தானே, நான் ஒன்றும் அவரை விட்டு வெளியில் வரலையே, அவரில் என்னை விட்டு போயிட்டாரு அப்படின்னு நான் கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன். சேச்சா அப்படிலாம் இருக்காது. திணையளவு கூட இருந்திருக்காது. என்னை பிரியணும்னு அவர் நினச்சிருக்கவே மாட்டார். அவருடைய திருக்குறிப்பா அது அப்படின்னு நான் யோசித்து பார்க்குறேன், ஆலோசனை பண்ணேன். இல்லை அப்படி கிடையவே கிடையாது. சிந்தித்து பார்க்கும்போது அது இல்லைன்னு எனக்கு தோடுது. இறைவனுடைய திருக்குறிப்பு அன்று. மற்ற அதனாலே முனைவன் பாதம் நல்மலர் பிரிந்திருந்தும் நான் முட்டிலேன் தலை கீரேன். அப்போ எதனால என்னை பிரிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ஏதோ தீவினை பண்ணியிருக்கேன். வினை வழியே தானே போகும். நம்மளுடைய செயல்கள் எல்லாம், நமக்கு நடக்கிற எல்லா விளைவுகளும் என்ன செய்கிறோமோ அதன் வழி தான் போகும் இல்லையா? அப்படி தான் இவர் என்னை விட்டு போயிருப்பார். என்னை பிரிஞ்சு போயிட்டார் சிவபெருமான். அவருடைய திருக்குறிப்பான்னு யோசிக்கும்போது நிச்சயமாக கிடையாது. அவர் ரொம்ப கருணாமூர்த்தி, அன்பே வடிவானவர். அவர் என்னை விட்டு போனதுக்கு காரணம் அவர் கிடையாது, நான் வினை செய்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அடுத்தது, அவரை விட்டு பிரிஞ்சல்ல நான் என்ன பண்ணியிருந்துருக்கணும்? இப்போது நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறோம் இல்லையா, இவர் தன்னை ஒரு தலைவி மாதிரியும் சிவபெருமானை தலைவன் மாதிரியும் அங்கங்கே கொண்டாடுறார். தலைவனை பிரிந்த தலைவி என்ன செய்வாங்க? அப்படியே நீரை பிரிந்த மீன் போல் அப்படியே துடிச்சிருவாங்க இல்லையா? நெடுஞ்செழியனை பிரிந்த கோப்பெருந்தேவி மாதிரி உயிர் பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அவர் மனசு சொல்லுது. இப்படி நான் விட்டுட்டனே, என் தலைவன் என்னை விட்டு போயிட்டாரே, யோசித்து பார்க்கும்போது என் மேலே தான் தப்பு, நான் தான் தீவினை புரிந்திருக்கேன்னு தெரியுதே. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கணும்? முனைவன் பாதம் நல்மலர் பிரிந்திருந்தும், சிவபெருமானின் திருவடிகளை பிரிந்து, மலர் போன்ற திருவடிகளை பிரிந்தவுடனே நான் என்ன பண்ணியிருக்கணும்? நான் முட்டிலேன், அப்படியே முட்டி மோதி இருக்கணும். தலை போய் பக்கத்தில் இருக்கிற கற்களில் முட்டி மோதி இருந்திருக்கணும். தலை கீரேன், அப்படியே பிளந்து இருக்கணும். நான் ஒன்றுமே செய்யலையே, என் உயிரே போகலையே அப்படின்னா என்ன அர்த்தம்? இணையன் பாவனை. பாவனைன்னா உணர்ச்சி தானே. பரதநாட்டியம்னா ஆடும்போது முக பாவனை எப்படி இருக்கும்பாங்கள, உணர்ச்சி காட்டுறது தான். என்னோடய பாவனை எப்படி இருக்குது? இரும்பு மாதிரி இருக்குது. இரும்புன்னா உணர்ச்சியே கிடையாது, எந்த எமோஷன்ஸும் இல்லை, எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. அப்படியே இரும்பு மாதிரி நான் இருக்கேன். தலைவனை பிரிந்த பிறகும், இறைவன் என்னை விட்டு பிரிந்த பிறகும், நான் தான் காரணம்னு தெரிஞ்ச பிறகும் ஒரு சுய தண்டனை வழங்கிக்கணும், தலையை மோதியிருக்கணும், பிளந்திருக்கணும், எதுவுமே செய்யலை.
அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வந்து இரும்பு மாதிரி இருக்கேன், உணர்ச்சியே இல்லாமல் இருக்கேன், தலை கீறேன், பிளந்திருக்கணும், கல் மனம், மனசு அப்படியே கல் மாதிரி இருக்குது, நெகிழ வேண்டாமா, உருக வேண்டாமா, அப்படிலாம் ஆகாமல் அப்படியே கல் மாதிரி இருக்குது. சரி, உடம்பெல்லாம் ஒன்றும் உணர்ச்சியே இல்லாமல் இரும்பு மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன், மனசு கல் மாதிரி ஆயிடுதுன்னு சொல்கிறேன், சிவபெருமானின் புகழை கேட்கணுமே செவிகள், அது கூட கேட்டு கூட ஒன்றுமே பயன் இல்லாமல் உட்காந்துருக்கு, அப்படின்னா அந்த செவிகளை என்னன்னு தான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, இன்னது என்று அறியேனே, என் செவிகளை நான் என்னன்னு சொல்லுவேன்னு எனக்கே தெரியல, இப்படி தான் அதை சொல்லணும் அப்படின்னு இறைவனின் திருப்புகழை கேளாத காதுகளை இன்னதுன்னு கூட சொல்ல முடியல என்னால் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார் சிவபெருமானின் பிரிவை ஆற்றாமல். அதனால் என் மனம் கல், என் பாவனை இரும்பு அப்படின்னு இந்த நான் தூய்மையே அடையலை, அதனால தான் என்னை விட்டுட்டு போயிட்டார் இறைவன்னு வருத்தப்பட்டு அதை தூய்மை ஊட்டணும்னு ஆசைப்படுறார். தன் மனதை சுத்தப்படுத்தணும், உள்ளத்தை சுத்திகரிக்கணும்னு ஆசைப்படுறதுனால இந்த பாடல் ஆத்ம சுத்தி என வழங்கப்படுகிறது. இப்படி இறைவன் தன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார்னு அவர் வருத்தப்படுறார். இறைவன் நம்மிடம் வர வேண்டும், இறைவனின் அருள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய மனதை நாமும் சுத்திகரித்து இறைவனின் திருவடி கமலங்களை போற்றுவோமாக, இறைவனின் பாடல்களை கேட்போமாக, இறைவனின் திருவடிகளில் சரணாகதி அடைந்து அவன் பேரருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.